ஊடகங்கள் நினைச்சா ஈர பேனாக்கவங்க பேனை பெருமாளாக்குவாங்க. ஏன்னா காவல்துறை என்பது லா அண்ட் ஆர்டருக்கா பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட அமைப்பையே மறந்து 2021 26 வரைக்கும் அவங்க ஆட்சி தான் நடந்தது. அவங்க ஏன் டாஸ்காம் அப்போ இளம் விதவைகள்லாம் சுமங்கலிங்களாயிட்டாங்களா? இவங்க சும்மா அடித்து விட்டுட்டு இருப்பாங்க, அன்னையோட முடிஞ்சுது. ஆனால் இவங்க போலீஸ் ஸ்டேஷன் பின்னாலே சாராயம் காசுவான், இவர் ஹோம் மினிஸ்டர் உட்காந்துருப்பாரு. இன்று நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கம்மா. விடிஞ்சா கொலை, தூங்குனா கொலை, ஒரே கொலை கொள்ளை கற்பழிப்பு, அதாவதுங்க இதெல்லாம் டெய்லி நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் தாங்க. ஊடகங்கள் நினைச்சா ஈர பேனாக்கவங்க பேனை பெருமாளாக்குவாங்க, பிரம்மோத்சவம் பண்ணுவாங்க. எவ்வளோ கொலைகள் கொள்ளைகள்லாம் நடந்தது கழக ஆட்சியில், திமுக ஆட்சியில். அதை யாருமே கண்டுக்கலன்னா தேர் இஸ் நோ நியூஸ். எதை நியூஸ் ஆக்கணும், எதை பரபரப்பாக்கணுன்றத தீர்மானிப்பது ஊடகங்கள் தாங்க. அதுவும் சமூக ஊடகங்கள் இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குங்க. அது இண்டிவிஜுவல்ஸு எந்த அக்கௌண்டபிலிட்டியும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன தெரியுமோ என்ன பிடிக்குதோ அது மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் ஒரு மாநிலத்தில் 8 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில்னா, அதில் இந்த மாதிரி குற்றங்கள், இந்த மாதிரி கொலைகள் கொள்ளைகள் இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் சகஜம்ங்க. நடக்கலைன்னா தான் நம்ம யோசிக்கணும். நடக்கிறதெல்லாம் சகஜம். ஏன்னா கடந்த 50-60 வருஷமாக திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சிக்கல இங்கே தமிழ்நாட்டை பண்ணி குட்டிச்சவராக்கி இருக்காங்க. நிர்வாகத்தையும் காவல்துறையை ரொம்ப கெடுத்திருக்காங்க. ஏன்னா காவல்துறை என்பது லா அண்ட் ஆர்டருக்கா பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட அமைப்பையே மறந்து ஆட்சியாளர்களுக்கு சேவகம் பண்ணுற ஏவல் துறையாக மாறிடுச்சு. ஆட்சியாளர்களுக்கு நல்ல பேர் வாங்கணும், ஆட்சியாளர்கிட்ட 2 சல்யூட் அடிக்கணும், சுற்றி சுற்றி சார் நீங்கள் தான் சார் ஜெயிக்க போகிறீங்க, உங்களுக்கு தான் சார் ஜனங்கள்லாம் ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கணும். அப்படியே என் ப்ரமோஷன் கொஞ்சம் பார்த்துருங்க சார்னு. இப்படி காவல்துறை மாறி மாறி கட்சி மயமாகி ஆளுங்கட்சிக்கு ஒத்தாசை பண்ணுற அமைப்பாக மாறி அதனுடைய கடமையை மறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. அதனால் இந்த குற்றங்கள் என்பது வாடிக்கையே ஆயிடுச்சு. அது ஒன்றும் பெரிய விஷயம். இப்போ நாய் மனுஷனை கடிச்சா அது ஒரு நியூஸா? இல்லாத பழக்கம். மனுஷன் நாயை கடிச்சா அது ஒரு நியூஸு. அதுபோல் குற்றம் நடக்கலைன்னா தான் இப்போ நியூஸு. ஸோ இன்னைக்கு நீங்கள் சொல்கிற விஷயங்கள் உண்மையால் நடந்திருக்கலாம். ஆனால் அதை அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற விதம் என்னன்னா, ஒரு 10-15 நாள் ஆன ஒரு அரசாங்கம் தான் இதுக்கு காரணம், அதன் நிர்வாகம் தான் இதுக்கு காரணம்னா 50 வருஷமாக ஆண்டைங்களை உங்களுக்கு அதில் பங்கே இல்லையா? 15 நாள்லேயே இவங்க அந்த நிர்வாகத்தை சீரழித்து சீட்டு கட்டா தூக்கி போட்டாங்களா? தப்புங்க. அதாவது ஆட்சி என்பது வேற, நீங்கள் கட்சி என்பது வேறு. நீங்கள் கட்சிக்காரன் என்ன ஒன்றா பேசலாம். ஒரு ஆட்சி என்பது பர்மனன்ட் பாடி, அது தொடர்ந்து இருக்கும், அது இயங்கி கொண்டே இருக்கும். இன்னைக்கு விஜய் முதல்வராக இருக்கலாம், நேற்று ஸ்டாலின், முந்தா நாள் எடப்பாடி இருக்கலாம். இவர்கள் மாறலாம், ஆளுங்கட்சி மாறலாம். ஆனால் அந்த ஆட்சி என்பது இருக்கு பாருங்க, கவர்னன்ஸ், அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது அப்போ கவர்னன்ஸ் ஃபெயிலியருங்க. இது போலீஸ் உதாரணத்துக்கு இன்டெலிஜென்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, உளவுத்துறை. அதனுடைய வேலை என்னன்னா, லா அண்ட் ஆர்டர் போலீஸ் குற்றம் நடந்ததை உடனே போய் பிடிச்சி துப்பு தொலைக்கி விசாரணை பண்ணி அதை நீதிமன்றத்தில் கொண்டு போய் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இது குற்றங்களை குறைப்பதற்கான ஒரு ஏற்பாடு. ஆனால் நடந்தால் தான் அவங்க தலையிட முடியும். குற்றங்கள் நிகழப்போகிறது, அதை தடுங்கன்னு சொல்கிறதுக்கு தான் உளவுத்துறை, இன்டெலிஜென்ஸ். அப்போ ப்ரோஆக்டிவாக குற்றம் நடந்த பிறகு 2 மணி நேரத்தில் நாங்கள் கைது பண்ணிட்டோம், குற்றவாளியை பிடித்து விட்டோம், வலை வீசினோம், தேடினோம், இந்த கதையெல்லாம் ஒரு சம்பவம் நடக்க விட்டுட்டு பண்ணுறது. சம்பவமே நடக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது நாளைக்கு அப்படின்னு உங்களை அலர்ட் பண்ணுற ஒரு ஏஜென்சி தான் இன்டெலிஜென்ஸ். பட் அந்த இன்டெலிஜென்ஸ் நிலைமை என்ன ஆகிப்போச்சு? ஒப்பீனியன் சர்வே எடுக்கிறது, ஆட்சியாளர்களுக்கு செல்வாக்கு யாருக்கு இருக்குதுன்னு எடுக்கிறது, எதிர்கட்சி தலைவர் வீட்டிலேருந்து காரில் எங்கே போனார், எந்த ஹோட்டலில் இன்னைக்கு சாப்பிட்டாரு,
யார் யார் அவரை எவ்வளோ நேரம் சந்திச்சாங்க, இந்த தகவல்களை சேகரித்து ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற ஒரு அமைப்பாக மாறிடுச்சு. ஸோ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ன்றது தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக இருக்குது. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா குற்றங்கள் அதிகமாகும். நீங்கள் குற்றங்களை வந்து உடனே கண்டுபிடிக்கிறது, தண்டிக்கிறது, அது அது போலீஸ் யூஷுவல் வேலை, லா அண்ட் ஆர்டர். ஆனால் குற்றங்கள் ஏன் நிகழுது, அதுக்கான காரணங்கள் என்ன, யார் அதில் ஈடுபட போகிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு வந்து யார் கள்ளச்சாராயம் காசுறான். இப்போ கள்ளக்குறிச்சியில் போலீஸ் ஸ்டேஷன் பின்னாலே இல்லை காய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்போ இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ அருமையாக இருந்திருக்கு ஸ்டாலின் ஆட்சியில். செத்தாங்க இல்லை 61 பேரோ 62 பேரோ. அதனால் காவல்துறைக்கு ஒரு ஓவராலிங் தேவைப்படுதுங்க. ரொம்ப வருஷமாக காவல்துறை வந்து கெடுக்கப்பட்டிருக்கு, சீரழிஞ்சு போயிருக்கு, அதை சின்ன பின்னமாக இருக்கு. அதை வந்து ஒரு 2 வாரத்தில் ஒரு ஆள் பதவி ஏற்ற உடனே நிமித்திர முடியும்னா அவர் கையில் ஏதாவது மாய இது இருக்கணும், மேஜிக் வேண்டுன்னுவாங்க, மாய மோதிரம் தடவிட்டாருன்னா பார்த்து. அதெல்லாம் யாருக்கிட்டையும் இல்லைங்க. ஜனநாயக அமைப்பில் நம்ம வந்து இங்கே இருக்கிற அதிகாரிகளை வச்சுக்கிட்டு தான், கடந்த ஆட்சியில் இருந்த அதிகாரிகளை வச்சுக்கிட்டு தான் இந்த ஆட்சியை தொடரணும். ஸோ அதனால் வந்து we have to give some time for their settling down. ஒரு ஆட்சி வந்ததுன்னா அது செட்டில் டவுன் ஆகி வேலையெல்லாம் செய்கிறதுக்கு, ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு 6 மாதம் ஆகுங்க. 2 வாரத்தில் இந்த ஆட்சி எப்படி இருக்கிறது, எப்படி இருக்குதுன்னு நல்லா தான் இருக்குது. இல்ல கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கனிமொழி ரொம்ப நிறையெல்லாம் சொல்லியிருக்காங்களே. இளம் விதவைகள்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே, சென்னை இதில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்காங்க. அதனால் வந்து இந்த டாஸ்மாக் கடையெல்லாம் மூடணுன்னு 2016 மேடை தோறும் முழங்கினாங்க. 2021 26 வரைக்கும் அவங்க ஆட்சி தான் நடந்தது. அவங்க ஏன் டாஸ்காம் அப்போ இளம் விதவைகள்லாம் சுமங்கலிங்களாயிட்டாங்களா? இவங்களே ஒரு மதுபான உற்பத்தி கம்பெனியை நடத்துகிறாங்கன்றதெல்லாம் இப்போ நமக்கு கிடைக்கிற தகவல். அதனால் கனிமொழியே சொல்லிட்டாங்கன்னா, கனிமொழி ஒரு திமுகவின் ஆஃபீஸ் பேரர் தானே, அவங்க எப்படி பேசுவாங்க? தலைவரே வந்து பொம்மை மாதிரி தானே பேசிட்டு இருக்கிறாரு. பொம்மை கேட்டுதான் குழந்தை பொம்மை வாங்கி, இது மக்கள் தீர்ப்பை கேவலப்படுத்துகிற செயல் இல்லையா? குழந்தைகள் மாதிரி தமிழக வாக்காளர்களை ட்ரீட் பண்ணுறாங்களா? ஏதோ அடம் பிடிச்சி தான் குழந்தை அந்த பொம்மை வாங்கி கொடுக்கணும்னு, அது ஒரு 2 நாள் விளையாட்டு தூக்கி போட்டு திருப்பி நம்ம கிட்ட வந்துடும்ன்றாரு. இந்த மக்கள் தீர்ப்பு இவங்களுக்கு எதிராக மக்கள் கொடுத்திருக்கிற தீர்ப்பு, இவங்களுடைய குடும்ப அரசியல், ஊழல், சட்டம் ஒழுங்கை சீரழிச்சது, இப்படிப்பட்ட பல விஷயங்களுக்காக அளித்த தீர்ப்புன்றதே இன்னும் உணரலையே அவங்க. இன்னும் பொம்மை கதை, சினிமா ரீல்ஸ், சினிமா கவர்ச்சி தானே பேசிட்டு இருக்காங்க. இல்ல உதயநிதி அவர்களும் என்ன சொல்றாருன்னா, சம்பவம் நடக்குது, 12 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு, ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை வாயை திறந்து கண்டனமாவது தெரிவிங்க, இதுக்கு கூட நீங்க வாயை திறக்க மாட்டீங்க அப்படின்னா என்ன ஆட்சி நீங்க பண்றீங்க அப்படின்றத ஒரு கண்டனமா அவர் தெரிவிக்கிறார். அதாவதுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டைப் ஆஃப் ஹேபிட்ஸ் இருக்கும். நான் வந்து நைட்டில் டிஃபன் தான் சாப்பிடுவேன், மத்தியானம் நல்லா ஃபுல்லாக சாப்பிடுவேன். உதயநிதி வந்து என்ன, நீ நைட்டில் தான் சாப்பிடணும், நான் சாப்பிட்றேன் நைட்டில் ஃபுல் மீல் அப்படி இல்லை. அது அவர் பாணிங்க. எதுக்கு எடுத்தாலும் முதலமைச்சர் வந்து பேசிகிட்டு இருக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் அமைச்சர்கள் வந்து பேசுறது. அங்கே போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஐஜி அறிக்கை கொடுத்தாங்களா இல்லையா? கோவை சரக ஐஜி, அதுவும் பெண் ஐஜி, அதில் அவ்வளோதான். அதான் கவர்னன்ஸு. நீங்கள் சும்மா பிஆர் எக்ஸசைஸ், பப்ளிசிட்டிக்காக டிவிக்காரன் வந்த உடனே, சார் கொடைக்கானலில் போனேன் சார், கிளைமேட் எப்படி சார் இருக்குதுன்னு ஒருத்தன் கேள்வி கேட்குறான். இதுவாங்க ஊடகத்தின் வேலை? அதனால் வந்துங்க எல்லாருமே வந்து திருந்த வேண்டிய சூழல் இருக்குங்க. ஆட்சியை வந்து திமுக அதிமுக மாதிரி நடத்துறதுக்காக அவர் மாற்றம்னு சொல்லிட்டு வரல. திமுக அதிமுகனா மந்திரிங்க அப்படி வருவாங்க, பத்திரிகையாளர்களை சந்திப்பாங்க, போய் உக்காந்துக்குவாங்க, அவன் எழுதி கொடுக்குறத எடுத்து படிப்பாங்க செக்ரட்டரிஸு. இது அப்படி இல்லை. கவர்மெண்ட் நடக்கும், கட்சி வேற ஆட்சி வேற. எதுக்கு முதலமைச்சர் எல்லாத்துக்கும் வாய் திறக்கணும், பிளா 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 உங்களை மாதிரி? ஆட்சி மாற்று ஆட்சிங்க இது. 8 தலித்துகளை வச்சிருக்காரு. அப்போ நீங்க புரிஞ்சுக்க வேணாம் சமூக நீதி பண்ணி வச்சிருக்காருன்னு.
2 பிராமணர்களை கொண்டு வந்து வச்சிருக்காரு, முஸ்லீம் 2 பேர் வச்சிருக்காரு. இந்தியாவில் எந்த மாநிலத்திலாவது இது மாதிரி ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்களா? இல்ல. அப்போ ஒரு ஆள் டிஃப்ரெண்டா ஆட்சி நடத்துறாரு. நீ எங்கள மாதிரிப்பா, நாங்க வாழை வெட்டிக்கிட்டோம், நீயும் வெட்டிக்கன்னா அதுக்காக அவர் இல்லை. அவர் வேலையை அவர் செய்வார். அவர் யார்கிட்ட பேசணுமோ பேசியிருப்பாரு. டிஜிபியை கூப்பிட்டு வான் பண்ணியிருப்பாரு. இன்னொரு வாட்டி வந்தால் உன்னை இந்த சீட்லேருந்து தூக்கிடுவான்னு. அவன் உடனே என்ன பண்ணுவான், ஐஜி டிஐஜி கீழே வரைக்கும் போவான். அது ஃபோனில் பேசும்போதே போலீஸில் எப்படி தெரியுமா, எழுந்து நின்று ஐயா வணக்கம்னுவான். என்னவோ டிவியில் பார்த்துட்டு இருக்கா மாதிரி. அவ்வளோ ஒபீடியன்ஸாக போவோம், ஹியரார்கி. அதனால் அவன் பண்ணுவான். அப்போ அங்கே போயிட்டு பிடிச்சி, இப்போ பாருங்கள், அந்த கோயம்புத்தூர் சிறுமி வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்டிருக்காள். ஆனால் இதுக்கு அவங்க அம்மாவே உடந்தை. அவ ஒரு கேரக்டர்லெஸ் லேடி, போதையில் இருந்திருக்கா. அவங்க கணவருக்கு எந்த அளவுக்கு வெறுப்புனா, குழந்தையை எடுத்துட்டு போய் அவர் சொந்த ஊர்ல சேலத்துல எரிச்சிட்டாரு. இப்ப இவ கம்ப்ளைண்ட் கொடுக்குறா, என்னுடைய நாலேஜ் இல்லாம என காட்டாமன்னு. எப்படி காட்டுவாங்க? இந்த குற்றத்திலே அவர் சம்மந்தப்பட்டிருக்கான்னு அவர் சந்தேகப்படுறாரு, மக்கள் சந்தேகப்படுறாங்க. போலீஸ் இப்ப அந்த லேடி விசாரிச்சுட்டு இருக்கு. மேபி அவங்கள அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணலாம். அப்போ இந்த கேஸ்ல ஒரு அரசியல்வாதி, ஒரு மந்திரி அறிக்கை கொடுத்துட்டு, நீங்க அறிக்கை கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அதுபடி தான் போலீஸ் ஆடும். நீங்க என்ன சொல்லிட்டீங்களோ அவங்கள விடணும், செயல்பட விடணும். போலீஸ் அது தன்னுடைய புலன் விசாரணையை நடத்தணும். அது சொல்லி உங்களுக்கு ரிப்போர்ட் வரணும். நடந்த உடனே வாயை திறந்து இவர் சொல்லிட்டாருன்னா, அவன் முதலமைச்சர் சொல்லிட்டாரியா, அது தப்பாயிடக்கூடாதியா, அந்த ரேஞ்சிலேயே போ, அப்படியே போ, அப்படியே போ. ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்காருங்க. இதுதான் பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, பழைய ஆளுங்க போனாங்க இல்லையா, எந்த விஷயம் இல்லாமல் எவனாவது எழுதி கொடுக்குறத 6வது கேள்விக்கு பதில் இது, 7வது நீங்க தான் கேட்க போறீங்கன்னா பேசிட்டு இருப்பார்ல. இதுக்கு தான் அதாவதுங்க, திமுக அதிமுக மாதிரி ஆட்சி நடத்துறதுக்காக தாவேக்காவை அவர் துவக்கலை, அவர் அதிகாரத்துக்கு வரல. அவருக்கு அவகாசம் கொடுங்க, இதெல்லாம் சரி பண்ணுவார். இப்போ இன்னைய தேதியில் எத்தனை ரவுடிஸை ரவுண்ட் அப் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? எத்தனை பேரை கஸ்டடியில் வச்சுருக்காங்க தெரியுங்களா? ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ்லாம். எத்தனை போலீஸ் ஆய்வாளர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? எத்தனை பேரை காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றிருக்காங்க தெரியுமா? ஸோ நீங்கள் ஒரு அரசாங்கம் உருவாகிருக்கு. அந்த அரசாங்கம் செயல்படுறதுக்கு, அதனுடைய செயல்படுறதுடைய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு யூ ஷுட் வெயிட் ஃபார் 6 months, அட்லீஸ்ட் 6 months. இது ரொம்ப அனுபவம் இல்லாத ஆளுங்க. நீங்கள்லாம் கொட்டை போட்டு பழம் தின்ன ஆளுங்க. 10 முறை எம்எல்ஏ, 9 முறை எம்எல்ஏ. இவர் எம்எல்ஏவெல்லாம் ஆகாமல எடுத்த ஒன்றுமே முதலமைச்சரை உள்ள வந்தார் சட்டசபையில். யாராவது அப்படி வந்திருக்காங்களா? எடுத்த உடனே சீஃப் மினிஸ்டராக தான் உள்ளே வர்றாரு. அதனால் இந்த ஆட்சிக்கு புதியவர்கள் ஆட்சி, இளைஞர்கள் ஆட்சி, ஒரு மாற்று அரசியலை நாங்கள் செய்ய போகிறோம். இந்த திமுக அதிமுக திராவிடம்னு ஊரை ஏமாத்திட்டு இருந்தாங்கல்ல 60 வருஷத்துக்கு, சமூக நீதி பெரியார் மண் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க, பெரியாரே ஒரு மண்ணுன்னு இன்னொரு ஆள் சொல்லுவார். ஸோ இந்த லாவணி கச்சேரிலாம் இல்லாமல் நாங்கள் ஒரு மாற்று ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. எங்க ஒரு மனுஷன் வருஷத்துக்கு ஒரு 500 கோடி ரூபாய் வருமானத்தை 51 வயசுல தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டாரு. ஏன் அதை ரஜினி செய்ய முடியல? ஏன் கமல் செய்யல? ஏன் அமிதாப் பச்சன் செய்யல? ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பணத்து மேலே ஒரு ஆர்த்தி இருக்கு. இன்னைக்கு நம்மளை பொறுத்தவரையில் மக்களுக்கு ஏதாவது நடக்கணுன்றதுக்காக அவருடைய ஒரு பிரைட் கேரியர், கம்ஃபர்டபுள் கேரியரை விட்டுட்டு இங்கே வந்திருக்கார் தெருவுக்கு. இப்போ அவருக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும், அதான் நம்ம பாயிண்ட்டை. தவிர சும்மா அடுத்த நாளே சீண்டிட்டு அரச மரத்தடியை சுற்றிட்டு வைத்த யாரோ ஒரு லேடி தடவி பார்த்தாலாம் அந்த மாதிரியே இருக்குது. அது மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க. கவர்மெண்ட்டில் யூ ஷுட் வெயிட். இவர் ஏன் பேசலைன்றதுக்கு நான் சொல்லிட்டேன்ல, அவர் பேசக்கூடாது, அவருடைய நிர்வாகம் பேசணும். அதுக்கு பேர் தான் கவர்னன்ஸ். அரசியல் நடத்தலை நம்ம. கட்சி வேற, ஆட்சி வேற. ஆட்சினா ஆட்சி தான் சம்மந்தப்பட்டதான் பேசணும். இவங்க சும்மா அடிச்சு விட்டுட்டு இருப்பாங்க, அன்னையோட முடிஞ்சது. ஆனா இவங்க போலீஸ் ஸ்டேஷன் பின்னாலே சாராயம் காசுவான், இவர் ஹோம் மினிஸ்டர் உட்காந்துட்டு இருப்பாரு. செத்தாலும் அந்த பக்கம் போக மாட்டாரு.
கரூர்ல செத்துட்டாங்கன்னா ராத்திரியோட ராத்திரியா தூங்க முடியலன்னு ஓடுறாரு. துபாய் போன உதயநிதி இங்க வராரு, வந்து ஏர் டேஷ் மாலையை வச்சுட்டு திருப்பி துபாய்க்கு போயிட்டாரு. ஆமா. ஏன் அந்த மரணத்துல வந்து இவங்க இது பண்ணணும், என்கேஷ் பண்ணணும், விஜயை குற்றவாளி ஆக்கணும். என்ன ஆட்டம், எவ்வளவு மரணம் நடந்திருக்கு. அஜித் குமார்னு ஒரு ஆள் வந்து அடிச்சு கொல்லப்பட்டாரு சிவகங்கையில மடப்புறத்துல. எத்தனை நாள் கழிச்சு அந்த அம்மா கிட்ட போய் சாரிமானார் போன்ல. விஜய் அன்னைக்கே போனார் தெரியுங்களா? மறுநாளே போனார். ஸோ அதாவதுங்க, விஜய் பாணி தனி பாணிங்க. எங்களா மாதிரி நீங்களும் இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு சொல்றதுக்கு இவங்களுக்கு அருகதை இல்லை. அவரை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஈ வில் கவர்ன். அவர் கவர்னன்ஸ்ல தப்பு இருக்குதுன்னா 6 மாசம் கழிச்சு வந்து சொல்லுங்க. அவர் சாப்பிட்டுட்டாரு, நாங்க 1 லட்சம் கோடி தான் அடிச்சோம், அவர் 1.5 லட்சம் கோடி அடிச்சிட்டாருன்னு சொல்லுங்க. அப்போ வந்து மக்கள் காது கொடுத்து கேட்பாங்க எது உண்மை எது பொய்ன்னு. நீங்க அவருக்கு அவகாசமே கொடுக்காம அடுத்த நாள்ல இருந்து முகாரி பாட ஆரம்பிச்சிட்டீங்களே நீயும் உங்க அப்பாவும். நிலை தடுமாறி கண்டபடி பேசிட்டு இருக்காங்க, இது தாங்காது. அப்போ அப்படி பேசினது என்ன? அப்போ 1 வருஷத்துல எலெக்ஷன் வந்துடும் போல இருக்குடா, நம்ம இந்த கட்சியை விட்டு போகக்கூடாது, அப்படி ஒரு நம்பிக்கை கொடுக்கறது. இந்த அழற குழந்தைக்கு ஏதாவது பூச்சாண்டி கொடுப்பாங்கல்ல, பொம்மை, அந்த மாதிரி, அது மாதிரி தான் கிளுகிழுப்பை கொடுப்பாங்க, அது மாதிரி. ஆனா இது 5 வருஷம் நிக்குங்க. எத்தனை பேர் உங்களுக்கு ஆதரவா இருக்காங்கன்றது இல்லை. இப்போ ராஜீவ் காந்தி கிட்ட 484 பேர் என்னவா இருந்தாங்க எம்பிங்க. ஆனா அவரால் ஆட்சி தொடர முடியல, அவரால் நிலையான ஆட்சி கொடுக்க முடியல. ஆனா அச்சுத மேனன் கேரளால ஒரே ஒரு எம்எல்ஏ தான் பெரும்பான்மையா 6 வருஷம் ஆட்சி பண்ணாரு. அதனால வாட் இஸ் த மெஜாரிட்டி யூ ஹாவ் இன் அசம்பிளின்றது இல்லை, ஹவு யூ ஆர் கவர்னிங் த ஸ்டேட். உங்க ஆட்சி எப்படி இருக்கு? உங்க ஆட்சி நல்லதா இருந்தா மக்களே உதைக்க வருவாங்க யாராவது உங்களுக்கு எதிராக பேசணும். அப்போ அதை தான் விஜய் ட்ரை பண்றாரு. லெட் அஸ் கிவ் ஹிம் எ சான்ஸ். நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். ஓகே.